வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலம் தானே? இந்த புத்தாண்டில் முதல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது டிசம்பர் 2ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்குங்க. அதாவது இந்த லேண்ட்லார்ட்ஸ்க்கு டெனன்ட்ஸ்க்கு டிஸ்பியூட் இருக்குங்க இல்லையா? ஒன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓட்டு படி ஏறினாலும் ஏறுவாங்களே தவிர அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அமைக்கபுளாக முடிவு பண்ணுறதுக்கு ஈகோ கிளாஷ் தான். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். உன்னோட ரைட்ஸ் பெருசா, என்னோட ரைட்ஸ் பெருசா அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும் காலகாலமாக. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது இந்த லேண்ட் டெனன்ட் டிஸ்பியூட்டுங்கிறது என்னோட லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கள் அப்பா வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த சென்னை பாரதிதாசன் சாலை தெரியும், இந்த ட்ரிப்ளிகேன் ஏரியா, ட்ரிப்ளிகேன் ஹை ரோடு, அந்த இதில் வந்து ஒரு கடை ஒன்று வச்சுருந்தார். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தான் நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கடை இருக்கிற ஒரு ரெட்டை கடை, ஒரு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 கடைகளை வந்து அவர் விலைக்கு வாங்கினார். ஆனால் அந்த டெனன்ட்ஸ் 2 பேரும் வந்து காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் முந்தின ஓனர்கிட்ட நாங்கள் இருந்தோம், நாங்கள் தான் அந்த கடையை வாங்குறதா இருந்தோம், நீ வாங்கிட்ட ஆனால் காலி பண்ண முடியாது அப்படின்ட்டு கோர்ட்டில் போய் கேஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. இவருக்கு தேவைன்னு தான் ஒரு அந்த கடைங்களே வாங்கினார். ஆனாலும் அவங்க காலி பண்ண முடியலங்கிறச்ச எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 16th ஸ்மால் காசஸ் கோர்ட்டு அப்படிங்கிறதுல தான் நடந்துச்சு. எங்கள் வக்கீல் பாதி நாள் வரமாட்டாருங்கிறத எனக்கு அந்த அந்த கேஸ் உண்டானதெல்லாம் படி எடுக்கிறதுலாம் நான் தான் எழுதுவேன் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அதுக்கு எடுக்கும்போது நிறைய செட் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அப்படிங்கிறத தான் ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவர் பாதி நாள் வரமாட்டார். அவங்களுக்கு எது தரப்பில் இருந்தவங்களுக்கு வக்கீல் வந்து அப்போது ரொம்ப பெரிய இந்த டெனன்ட்ஸ்க்கெலாம் வந்து அப்பியர் ஆகக்கூடிய உன்னிகிருஷ்ணன் ஒரு வக்கீல். அவர்கிட்ட போயிட்டா போதும், அந்த டெனண்ட்டுக்கு காலம் ஃபுல்லாக அவர் பாட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிலேயே இருந்துகிட்டு இருக்கலாம். ஓனர் என்ன முயற்சி எடுத்தாலும் பகீர பிரயத்னம் பண்ணால் கூட அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் திரும்பி வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேஸை வாய்தா ஏன்னா ஒன்ஸ் முன்சி கோர்ட்டில் நடக்கும் கேஸில், அதுக்கப்புறம் சப் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு அப்படின்னு போகிறதுக்குள்ளே இவரோட லைஃப் பீரியடே முடிஞ்சு போயிடும், ஓனரோட லைஃப் பீரியட். அந்த மாதிரி இழுத்தடிச்சிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறப்ப எங்களோட கேஸ்லேயும் பாருங்கள், கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த செட் பெட்டிஷன் போட்டு கொண்டு வர்றதுன்ட்டு இப்படியே எங்கள் வக்கீல் இழுத்தடிச்சிட்டே போனதில் ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பா தவறியே போயிட்டார். அந்த அந்த டெனன்ட்ஸ் வந்து காலி பண்ணுறதுக்கே கஷ்டமாயிடுச்சு. அந்த சமயத்தில் எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் யார் அதை நடத்துறது அப்படிங்கிறதுல எங்கள் மாமாக்கள் தானே எங்களோட கார்டியன்ஸ் ஆகிடுறாங்களே, நேச்சுரல் கார்டியன் ஆகிடுறாங்க இல்லையா? ஸோ இந்த சொத்துங்களால தான் வந்து அவரோட உயிரே போச்சு, அதனால் திருப்பி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த டேலண்ட்ஸ்க்கே திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சுங்க. ஸோ ரொம்ப வருத்தமான விஷயம். அந்த கடைங்களை தாண்டி போகும்பொழுது தான் நான் இன்றைக்கும் அந்த கடைங்களில் அவங்க தான் இருக்காங்க, அவங்களோட பிள்ளைங்க தான் வந்து அதை வந்து வச்சிட்ருக்காங்க. தாண்டி போகும்போது ரொம்ப மனசுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய சம்பவம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து ஒரு வீடு கட்டி வந்து வாடகைக்கு விட்றேன். ஏன்னா நம்ம வந்து ஊராக தானே ஜட்ஜாக போகும்பொழுது இல்லையா? ஸோ இந்த சென்னையில் இருக்கிற இந்த வீடை வாடகைக்கு விட்டோன்னா ஒரு ஸ்டேஜ் வந்து இந்த காஜா பீடி கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாடகைக்கு விட்டவங்க தெரியாதமா ஏன்டா விட்டோங்கிற மாதிரி ஸ்டேஜ் ஆகிடுச்சு. முதல்ல வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டான்னு வீடு தேடி வந்து ஒரு ஒரு மாதமாக ஃபஸ்ட் வீக்லேயே கொண்டு வந்து வாடகை கொடுத்துருவாங்க. சார் என்ன ஒரு பொறுப்பான டேலண்ட்டாக இருக்காங்க, நம்ம போகிறத கூட போய் வசூல் பண்ணுறது கூட வைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, கடைசியில் ஒரு சடன் ஒரு நாள் வந்து திடீர்னு தோணுச்சுன்ட்டு நான் போய் பார்க்குறேன். நான் பார்க்கிங் பிளேஸ் அப்படியே பள்ளமாக கிடக்கு. ஏன்னா வர்ற வண்டிங்களெல்லாம் இவங்களோட பீடியில் ஏற்றிட்டு வர வண்டிங்களை, லோடு வண்டியெல்லாம் அங்கே தான் நிறுத்துவாங்களாம். அது பார்க்கிங் பிளேஸே வந்து பள்ளமாக போயிட்டு இருந்துச்சு. முன்னாடி இருக்கிற ரூம் கதவு திறந்தோன்னா முன்னாடி இருக்கிற ரூம் தான் அவங்களோட ரெஸ்ட் ரூமாக இருந்திருக்குது. அப்படி ஒரு ஸ்மெல்லு. அடுத்த ரூம் போனால் குடவுனா பீடியெல்லாம் சுற்றி அடுக்கி வச்சுருக்காங்க. குடவுனா மர சாமான்கள் இருக்கிற வீட்டில் வந்து இதெல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுது அப்படிங்கிற மேலே போய் பார்க்குறேன். இந்த இந்த வாடகைக்கு இருக்கிற அந்த வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்லாம் வந்து தங்கியிருக்கிற ரூமாக மற்ற 3 ரூம் வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு கட்டி புரண்டு உருண்டுருப்பாங்களா என்னன்னு தெரியல. சுவருங்கள் எல்லாம் இடித்து வச்சுருக்காங்க. அங்கே மார்பிள்ஸ் உடஞ்சி கிடக்கு. என்னென்னா மேலேருந்து சாமான்களை எடுத்துகிட்டு வர கஷ்டமாக இருக்குன்னு அங்கங்கே தூக்கி போட்டிருக்காங்க அங்கேருந்து கீழே. ஸோ மார்பிளெல்லாம் விரிசல் விட்டுருக்கு. அப்பாடா நீங்கள் காலி பண்ணால் போதுன்ற சாமிங்கிற ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓனராக இருந்ததில். இதில் என்ன, இப்போ கம்மிங் பேக் டு த பாயிண்ட் வந்து இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மும்பையில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. கிட்டத்தட்ட அந்த டெனண்ட் வந்து 50 வருஷமாக இருந்திருக்கிறாரு. இவருக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து இவருக்கு தேவைப்பட்டிருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு தேவைப்பட்டிருக்கு. அவரோட பிஸ்னஸ்க்கு டாட்டரின்லோட பிஸ்னஸ் நடத்துறதுன்னு நினைக்கிறேன். திருப்பி கேட்டிருக்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறாரு, கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இந்த டெனண்ட் இருந்துட்டுருக்காரு.
நீங்கள் கீழே வேணால் ஒரு ரூம் நான் ஒழிச்சு கொடுத்துட்றேன், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இடம் இருக்கு இல்லையா, நீங்கள் அதில் நடத்திக்கோங்கன்ட்டு இவர் சொல்கிறார். இல்லை, எனக்கு இந்த இந்த ப்ராப்பர்ட்டி தான் வேணும் அப்படின்ட்டு ஓனர்ஸ் ஆக்குபேஷனுக்காக கேட்குறாரு. இவர் அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டை வச்சு டெனண்ட் கண்டெஸ்ட் பண்ணுறாருங்க. கீழே ட்ரையல் கோர்ட் இருந்தாலும் ஓனருக்கு தான் இப்போ தேவைப்படுது, போனஃபைட் ஆக்குபேஷன் இருக்குது, உண்மையான தேவை இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. இது அடுத்து அப்பீல் கோர்ட்டும் இந்த ட்ரையல் கோர்ட்டோட உத்தரவு தான் கன்ஃபார்ம் பண்ணிடுது. பாம்பே ஹைகோர்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடம் ரொம்ப கமர்ஷியல் ஏரியா, அந்த காமபுத்திரா அப்படிங்கிற ஏரியாங்க. பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்கிறது, ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஃபைண்டிங்ஸ் கொடுத்து டெனண்ட்டுக்கு 50 வருஷமாக இருந்திருக்கிறாரு, அவருக்கும் தேவை, இவருக்கும் வேறு வேறு ப்ரமிசஸ்லாம் இருக்குது இல்லையா, அவர் கொஞ்சம் வேறு இடத்துல போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் பண்ணி டெனண்ட்டுக்கு ஃபேவராக ஜட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இதை எதிர்த்து தாங்க லேண்ட்லார்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரார். அப்போ தான் இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. என்ன சொல்லுது, டெனண்ட்டுக்கு எந்த அக்காமடேஷனில் இருக்கணும் அப்படின்னு டிக்டேட் பண்ணுற அதிகாரம், லேண்ட்லார்டு எதை சூஸ் பண்ணணுங்கிற டிக்டேட் பண்ணுற அதிகாரம் டெனண்ட்டுக்கு கிடையாது. ஸோ லேண்ட்லார்டு இஸ் இஸ் ஓன் ஜட்ஜ் ரெகார்டிங் இஸ் அக்காமடேஷன். எந்த இதை சூஸ் பண்ணணும், அவரோட பிஸ்னஸ்க்கோ இல்லை அக்காமடேஷனுக்கோ எது பெஸ்ட்டு ப்ரெமிசஸ்ன்னு சூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் லேண்ட்லார்டுக்கே உரியது. அது டிக்டேட் பண்ணக்கூடிய அதிகாரம் டெனண்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. சரி, இது 50 வருஷமாக இருந்தார் அப்படிங்கிறதுனால வேணா 6 மாதம் நீங்கள் இருங்க, ஆனால் இடப்பட்டில் அரியர்ஸ் ஆஃப் த டெனண்ட், அரியர்ஸ் ரெண்ட்டுலாம் வச்சுருக்காங்க இல்லையா, அதை 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணிடணும். கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்குள்ளே அந்த அரியர்ஸ் இது பண்ணணும். இந்த இடப்பட்ட 6 மாதம் டைம் கொடுக்குறோம் வெக்கேட் பண்ணுறதுக்கு. இந்த இடப்பட்ட 6 மாதத்தில் அரியரே வைக்காமல் அந்த மாதம் ரெண்ட்டை கொடுத்துடணும். ப்ளஸ் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துடணும், 6 மாதம் முடித்த உடனே காலி பண்ணுறோங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துடணும். இன்னொன்று, தேர்ட் பார்ட்டி ரைட்ஸ் எதையும் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போட்டு யார் தேர்ட் பார்ட்டிக்கு ரைட்ஸ் இருக்குன்னு முளைக்க விடக்கூடாது. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால், ஒத்துக்கிறதா இருந்தால் 6 மாதம் டைம், இல்லைனா உடனே எதெல்லாம் வயலேட் பண்ணுறீங்களோ உடனே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி, இந்த டிகிரி இருக்கு இல்லையா, இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உடனே காலி பண்ணுறதுக்கான ரைட்ஸ்லாம் அவங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு இடத்துல ரிமார்க்கபிள் ஜட்ஜ்மெண்ட் தான் சொன்னோம். ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு டெனண்ட்டோட உரிமைகள் என்ன, அவங்களோடது லிமிட்டட் ரைட்ஸ் அப்படிங்கிறத உணர்த்துறது. இன்னொன்று, லேண்ட்லார்டுக்கு உண்டான ரைட்ஸ் என்னங்கிறதான். தேவையற்ற காலதாமதத்தை தவிர்த்து தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை அவர் ரீக்ளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய தீர்ப்பாக இது அமைஞ்சிருக்கு. இது என்னென்னா, ட்ரையல் கோர்ட்டுக்கு முக்கியமாக இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி நம்ம அவங்களுக்கு வலியுறுத்தி இந்த ஜட்ஜ்மெண்ட் படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்த வேண்டிய அந்த அவேர்னஸ் நமக்கெல்லாம் இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்களை பாருங்கள், இது சிவில் கேஸு, கிரிமினல் கேஸ்லேயே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லாம் நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. பாருங்கள், இந்த அரெஸ்ட்னாலே 41A நோட்டீஸ் கொடுத்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் கோஆப்ரேட் பண்ணலைன்னா தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கு. அந்த ஏன்னா பெயில் இஸ் அ நார்மல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் ஹாலிடே ரிமாண்ட் டியூட்டி பார்க்குறது தாங்க வந்திருக்கேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் போய் பாருங்கன்றாங்க அப்படின்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணிட்டு போய்ட்றாங்க மெக்கானிக்கலாக. பட் தட் இஸ் நாட் த கரெக்ட் ப்ரொசீஜர். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறது நீங்கள் தானே. அந்த அரெஸ்ட்டே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த ரிமாண்டே பண்ணணும். அதை விட்டுட்டு ட்ரையல் கோர்ட்டில் போய் பாருங்கன்னா, ட்ரையல் கோர்ட்டில் நான் கரெக்டில் என்ன இடப்பட்ட காலத்தில் அவர் அரெஸ்ட் ஆகி ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறார் இல்லையா, அதை இல்லீகல் கஸ்டடியாக ஆகக்கூடிய அளவுக்கு மேஜிஸ்ட்ரேட்ஸை பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நமக்கு அவேர்னஸ் வரணும். ஸோ கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்லேயே நம்மளோட ரைட்ஸ் பாதிக்கப்படும்போது சிவில் ரைட்ஸில் நம்மளோட ரைட்ஸை குறித்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கிறது முக்கியம். ஸோ லேண்ட்லார்ட்ஸும் சரி, டெனன்ட்ஸும் சரி, நம்மளோட ரைட்ஸ் என்ன, டெனன்ட்ஸ்க்கு லிமிட்டட் ரைட்ஸ் தான் இருக்குது. லேண்ட்லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ராப்பர்ட்டியை ரீக்ளைம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கணும், அக்கமடேஷன் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஜட்ஜு நம்ம தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு உண்டான இந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இது ஒரு ரிமார்க்கபிள் ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்லணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து தேவைப்படுறவங்களுக்கு, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அவங்களுக்கு இது போன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சட்ட தகவல்களுக்கு நம்மளுடைய சங்கடம் தீர்க்கும் சட்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.